சிறுபான்மையினர் நலன் தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டில் வாழும் சிறுபான்மையினர் பாதுகாப்பதிலும் அவர்களது சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்துவதிலும் எப்போதும் கவனமாக உள்ளது என்பதை நீங்கள் அனைவரும் சிறுபான்மையின மக்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு சமமான வாய்ப்பை வழங்கி அவர்களின் சட்டப்பூர்வ உரிமைகளை உறுதி செய்து அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை ஏற்படுத்தியும் சிறுபான்மையினருக்கு ஒரு பலமான எதிர்காலத்தை உருவாக்குவதில் எங்களது அரசு பெரும் பங்காற்றி வருகிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 2021 ஆட்சிக்கு வந்த முதல் கிறிஸ்துவ தேவாலயங்களில் பணியாற்றும் உபதேச ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் மேம்படுத்த நலவாரியம் சிறுபான்மையினர் நலன் தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கிறிஸ்தவ தேவாலய தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா மேலும் பல அரசு உயர் அதிகாரிகள் பங்கேற்றிருக்கின்றனர். ஆலோசனை கூட்டத்தில் விளையாட்டு நலத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவர்களாக மாறிய ஆதி திராவிட மக்களுக்கு பல சலுகைகள் வழங்கப்பட்டு வருகிறது என்றும் சிறுபான்மையினர் நலன் தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மேலும் சிறுபான்மையினர் நலனுக்கு அளிக்கப்பட்டு வரும் மானியம் உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சிறுபான்மையினர் நலனில் அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் சிறுபான்மையினர் நலன் பாதுகாப்பில் திராவிட மாடல் அரசு முக்கிய பங்காற்றி வருகிறது என்றும் சிறுபான்மையினர் நலனுக்கு அளிக்கப்படும் மானியம் உயர்த்தி வழங்கப்படும் என்றும் ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார்.